ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் வந்து பிரதீப்பிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுமே ஃபோனை வந்து அவங்க நெருப்பில் வச்சு கொளுத்திருந்தாங்க. இதை பார்த்து பிரதீப் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வேலன் அங்கேருந்து போகவும் பிரதீப் பார்த்தோம்னா வேலனோட தலையில வந்து ஒரு பாட்டிலை வச்சு அடிச்சிருந்தாங்க. அதில் அப்படியே கீழே விழுந்து வேலன் மயக்கமாயிருந்தாங்க. வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து அங்கே என்ன நடந்ததோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேலனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபோன் அவர் எடுக்கவே இல்லை. இதனால வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வேலனுக்கு அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கல்யாணமாக வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையே மணமடையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, என்ன இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் தாரன்னு சொன்னாரா, நான் அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கல்யாணமும் நடக்க போகுது, இப்போ என்னென்ன தெரியல அப்படிங்கும்போது நம்ம இப்போமே வரதட்சணையை கேட்டுற வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பார்த்தோம்னா அவங்க ரத்தினவேல்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க பெரிய மனுஷனாக இருந்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வரதட்சணைலாம் தந்துடுவீங்கன்னு நினச்சோம், ஆனால் கல்யாணம் நடக்க போது அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கவும், அதனால வந்து வரதட்சணை தந்தாதான் என் பையன் வந்து பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ரத்தினவேல் அதிர்ச்சி அடையிறாங்க. அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, என்ன தம்பி அவங்க கேட்ட வரதட்சணை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அப்போ ரத்தினவேல் சொல்கிறாங்க, இது எல்லாமே வேலன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வேலனை காலையிலேருந்தே காணலே அப்படின்னு சொல்லவும் அப்போ ரஞ்சித்து சொல்கிறாங்க, காலையிலேருந்து அவனை காணலைன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிக்கெலாம் வேலனை பற்றி தப்பு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு ரத்தினவேல் வந்து அவங்க ரஞ்சித்தை போட்டு திட்டவும் அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, என்ன தம்பி நீ அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிற, வேலனை காணலைன்னா அப்போ என்னென்னு நினைக்கிறது அப்படிங்கும்போது ரஞ்சித்து பார்த்தோம்னா வேலனோட அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, வேலனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க தம்பி, எப்போ அந்த கல்யாண பேச்சு வந்ததோ அதுலேருந்து ஐயா கூட தான் வேலன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவர் சொல்கிற வேலையை தான் அவன் செய்துட்டு இருக்கானே தவிர காலையிலேருந்து நாங்களும் அவனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு உன் பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க வேலனோட அப்பாவை போட்டு ரஞ்சித்தை அடிச்சிருந்தாரு. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வள்ளியும் ரத்தினவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் நான் தானே, ஆனால் அந்த உண்மையை சொல்லவும் முடியலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க ஆனாலும் வந்து வள்ளி வந்து வேலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ ரத்தினவேலு வந்து ரஞ்சித்தை போட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து வேலனோட அப்பாவை கை நீட்டி அடிப்ப, வேலனை பற்றி எனக்கு தெரியும், அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு தான் போயிருப்பான், அவன் வந்துடுவான் அப்படிங்கும்போது அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, என்ன தம்பி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, வேலன் நீ சொல்கிற வேலையை தானே செய்வான், அது தவிர அவனுக்கு பர்சனலாக எந்த வேலை இருக்க போகுது, அவன் கண்டிப்பாக இதெல்லாம் தூக்கிட்டு அவன் எங்கேயோ ஓடிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வரதட்சணைலாம் கொடுத்தா மட்டும் தான் என் பையன் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டுவான், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வேதநாயகி சொல்கிறாங்க, இந்த வேலைனால என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக வேலன் வந்துருந்தாங்க. அப்போ வந்து இதை பார்த்துட்டு உடனே வந்து ரேணுகா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அவர் வந்தாச்சு அப்படிங்கவும் அப்போ வேலன் வந்து உங்கள் கையில் வந்து அந்த வரதட்சணை பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க கையா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, இந்தாங்க வரதட்சணை தானே கேட்டுட்டு அலைஞ்சிங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா முகத்தில் தூக்கி வீசுகிறாங்க. ரத்தினவேலு நீ எங்கடா போன அப்படிங்கும்போது, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் ஒரு வேலையாக போனேன், லேட்டாகி போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னது நெத்திலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வேலனோட அப்பா அம்மா ஓடி வராங்க. என்னாச்சு வேலை அப்படிங்கும்போது, இல்லையா ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நான் மயக்கத்தில் விழுந்துட்டேன், அதனால தான் எனக்கு வர்றதுக்கு வந்து லேட்டாகி போச்சுது, மயக்கத்தில் இருந்தேன்னா நான் வந்து கண் முழிச்சு பார்க்குறேன், பார்த்ததுமே லேட்டாகி போச்சுன்னு அடிச்சு பிறண்டு ஓடி வரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படிங்கும்போது, பாத்தியா ரஞ்சித் இவ்வளோ நேரம் நீ வேலனை பற்றி எப்படி தப்பாக பேசுன, பாத்தியா அவனை எப்படிப்பட்டவன் அப்படிங்கும்போது அப்போ வேதநாயகி வந்து அவங்க வேலனை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து வேலன் பக்கத்தில் வராங்க. என்னடா உன் நெத்தில காயம்லாம் ஏற்பட்டுருக்குது, என்னதான் உனக்கு நடந்துச்சு அப்படிங்கவும் அப்போ வேலன் சொல்கிறாங்க, வள்ளியம்மா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்லிட்டு இருக்கிற, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குன்னு அதுக்கு காரணமே நீ தானே, பாரு உன் நெத்தில எப்படி காயம் பட்டுருக்குதுன்னு, வா நான் உனக்கு மருந்து போட்டு விடுதுன்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டா வா அப்படின்னு சொல்லி வேலனை அழைச்சிட்டு போய் அவங்க நெத்தில வந்து அவங்க மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்போ வள்ளிக்கு வந்து வேலன் மேலே ஒரு பாசம் வருது, அதுவே காதலாக மாறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலன் கண்டிப்பாக வந்து வள்ளியை லவ் பண்ண மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ரத்தினவேலோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க, வள்ளி வந்து வேலனை லவ் பண்ணினாக்கி வேலன் வந்து வள்ளியை லவ் பண்ணுவாங்களா, கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.